இன்னைக்கு எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நான் சார்ட்ட ஒரு 2 நாள் டாபிக்கு ஃபோன் பண்ணேன். சார் டாபிக் என்னன்னு சொல்லுங்க, நான் ப்ரிப்பேர் பண்ணோம். அவர் டாபிக் தரவே இல்லை. எனக்கு அப்போ அதோட உண்மை புரியல. என்ன ரீசன் அப்படின்னா, என்ன டாபிக் கொடுத்தாலும் இவன் அறுக்கிறத தான் அறுக்க போறான், அவங்களும் சும்மா தான் உட்காந்துருக்க போறாங்க. நம்ம டாபிக் தட்டுன்னு. பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு டாபிக் கொடுத்தாரு. ரிஸ்க் எடுத்தாதான் ரிச்சா வாழ முடியும்னு ஒரு டாபிக் கொடுத்தாரு. இப்ப ஆங்கிலத்துல ஒரு வரி சொல்லுவாங்க, நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், எவன் ஒருத்தர் ரிஸ்க் எடுக்க விரும்பலையோ அவன் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த பாக்குறேன். அதே மாதிரி இந்த இப்ப நிறைய பேர் பேசும்போது ஒரு நல்ல ஒரு உற்சாகம் இருக்குல்ல, இதே உற்சாகம் உங்களுடைய வேலையில இருக்கணும்னு தான் மேனேஜ்மெண்ட் ஆசைப்படுது. அது உங்கள்கிட்ட இருக்கு, ஆனா போதுமான அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை. இப்போ உங்களுக்கு ஒரு தொடக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறேன். இது போர்லாம் அடிக்காதுங்க. இப்போ இங்க எவ்வளவோ சேர் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு ஊர்ல ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஏரியால பஜார் மாதிரி கடைக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஒரே கடை தான் சுத்தி ஏரியால இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, டெய்லியும் வந்தோடனே கடையை திறந்தோடனே தன்னுடைய கடையில ஒரு சேர் எடுத்து வெளியே வச்சிருவாங்க. வெளியே வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த சேர் ஃபர்ஸ்ட் வியாபாரம் முடிகிற வரைக்கும் உள்ள எடுக்க மாட்டாங்க. இப்ப அவங்க கடைக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சுத்தி வெளியே போய் பார்ப்பாங்க. நமக்கு முதல் வியாபாரம் ஆயிடுச்சு. வெளியே இருக்கிறவங்களாம் எவனுக்காக ஆகுனா அந்த கடையில போய் வாங்க சொல்லுவாங்களா. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, டீம் கோஆபரேஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். நான் இந்த ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் அவங்களே அந்த ஸ்டார்டிங்ல அப்படி இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஸ்கந்தகுரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னு இன்விடேஷன் மட்டும் தான் போட்டிருந்தீங்க. ஸ்கந்தகுரு குரூப் ஆஃப் ஃபேமிலிங்கிறத நேற்று நான் வந்ததுலேருந்து அப்சர்வ் பண்றேன். நிறைய விஷயங்களை யாரை பார்த்தாலும் அண்ணன் அக்கா அந்த ஒரு உறவு முறையோட இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த கோஆபரேஷன்ங்கிற விஷயம் இருக்கு. அதுக்கே என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இல்ல நான் வந்து இயல்பா, ஏன்னா 10 பேர் தான் கை தட்டுறாங்க, மித்தவங்களாம் கோஆபரேஷன் இல்லைங்களா சார்? யார் சொல்ல என்ன, உங்களுக்குள்ள இருக்கிறவங்க தான் சொல்றோம். நம்மளா பேச்சு மேடைக்காக சொல்றது வேற. நான் எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி போறோம்னா முன்னாடி நாள் வந்து அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன், கிளியரா அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ மார்னிங்ல இருந்து எல்லாம் அரக்க பறக்க. அதே மாதிரி ஒரு 2 நாள் வருஷத்துல இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு சந்தோஷமா அவங்கள நிம்மதியா ஃப்ரீயா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா விடுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அது இந்த கம்பெனி பண்றாங்க. அதுக்கு கம்பெனிக்கும் அந்த மேனேஜிங் டைரக்டர் அந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்து சொல்றேன். இப்போ 2 பிரதர் திங்க் பண்றாங்க, என்னன்னா 2 நாள் ஜாலியா இருக்கிறத பார்க்குற, மித்தலாம் வேலை பார்த்து பாருங்க தெரியும் உனக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஓட்டத்திலேயே இருப்பீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருப்பீங்க. உங்க சிட் ஃபண்ட்ஸ்ல மெயினா நான் பார்க்குற நிறைய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த டீம் கோஆபரேஷன் இருக்காது. அது உங்கள்கிட்ட இருக்கு, சூப்பர். செகண்ட் விஷயம் ஒன்று இருக்காது. என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒருத்தர் புதுசா இந்த தொழில் எந்த தொழில போனாலும் ஒரு படிக்க போனாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? அப்பா அந்த மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். மேடம் சொன்னாங்கல்ல, காலை வணக்கம் சொல்லலாம்னு இருந்தோம், மெல்ல மெல்ல மாறி மதிய வணக்கம் ஆயிடுச்சு. உடனே இதை ஃபீல் பண்ணக்கூடாது, நல்லது தானே செய்ய போறோம். இது நண்பகல், தூய தமிழ் சொல்லணும்னா நண்பகல். நல்லதை நல்ல நேரத்தில் தொடர்ந்து அப்படி பாசிட்டிவா எடுத்துக்கணும். உங்களோட எல்லாரும் இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப மேனேஜர் சார் இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை எம்டி சார் இருக்காரு, ஏப்பா ஒரே ஒரு நாள் திட்டாரு, ஏப்பா ஏப்பா அப்படி போயிட்டா சார், நான் போறேன் சார். இயல்பா சில கம்பெனிஸ் இருக்கு, நான் போறேன் சார், நான் பாக்குறேன் சார். அப்படி எல்லாம் இல்லாம நம்மளுடைய ஃபேமிலியில ஒருத்தரா அடுத்த லெவலுக்கு. அதே மாதிரி நைட் பேசிக்கும்போது இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உங்களுடைய எம்டில ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் வெளியே எக்ஸாம்பிள் கொண்டு வரவே தேவைங்க, உங்க கம்பெனிஸ்ல இருப்பாங்க. இப்ப நான் பண்ண நிறைய பிரான்ச் சார் நைட் ஐடியா சொல்லிட்டு இருந்தாரு, சார் நாங்க நிறைய பிரான்ச் கொண்டு வரணும், அதுதான் என்னோட ஆசையே. ரீசெண்டா கீழம்பாக்கத்துல ஒரு பிரான்ச் கொண்டு வந்தோம், கிளாம்பாக்கத்துல அப்படின்னு சொன்னாரு. சோ இது மாதிரி இந்த பிரான்ச் மட்டும் இல்லாம பெரும் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு மெயின் ரீசன், நீங்களாம் அப்படியே கொஞ்சம் தண்ணி டீ குடிச்சிட்டே கவனிங்க. என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, உங்கள்கிட்ட கோஆர்டினேஷன் இருக்கணும், கோஆபரேஷன் இருக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப எல்லாரும் எதுக்கு சார் ஓடுறோம்? இப்ப சிட் ஃபண்ட்ஸ்னா நீங்க எதை தேடி ஓடுறீங்க? இல்ல சம்பளத்தை தேடி ஓடுறீங்க? எல்லாமே அந்த பேஸ் மணி, காசை தேடி தானே ஓடுறோம், காசுக்காக தானே ஓடுறோம். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளோட எஃபர்ட்ஸ் காசுக்காக போடுறோம். அப்ப அந்த காசு நம்ம லைஃப்ல என்ன அல்டிமேட்டா அது பண்ணுது? உங்க சாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, மணி இஸ் அல்டிமேட்.
மணி இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணி எப்ப அல்டிமேட் ஆகுது? ஒருத்தர் பேசும்போது கேட்டா அப்படி உணர்ச்சி போங்க மணி அல்டிமேட், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, மணி is the medium with which our earthly success is measured அப்படிம்பாங்க. உங்களுடைய earthly success, உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த லெவல். சார் நான் சும்மா ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன் சார், டெய்லி போனேன் சார், வந்தேன் சார், ஏதோ ஒரு டார்கெட் கொடுத்தாங்க சார், ஒண்ணுமே பண்ணல சார், அதெல்லாம் மேட்டர் இல்ல சார். ஒரு கம்பெனிக்கு உங்களை நம்பி உங்க லைஃப்ல அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் தராங்கன்னா அந்த கம்பெனிக்கு உங்களோட ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும் நீங்க முடிவு பண்ணணும் சார். சார் ஒரு வேலை டஃப்பா இருக்குன்னு எப்ப நினைப்பீங்க அப்படின்னா நீங்க அதை டஃப்பா நினைக்கும் பொழுதுதான். அப்ப மணி வந்து உங்களுடைய வாழ்க்கையில அல்டிமேட்டா மாத்துது. எல்லாமே மணி தான், எல்லாமே கேஷ் ஃப்ளோன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நிறைய இடத்துல கேஷ் ஃப்ளோன்னு சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு நிறைய ஸ்பீச்ல இதெல்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா வந்து திருக்குறள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது உணர்ச்சி பொங்க சொல்லும்போது சில பேருக்கு சிரிப்பு வரும், சில பேருக்கு ஜாலியா இருக்கும். அதெல்லாம் மேட்டர் இல்ல சார். சார் ஒரு கம்பெனிக்குள்ளே போறோம், நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது மேனேஜர் சொல்லும்போது சிரிப்பு வரும், எம்டி சொல்லும்போது சிரிப்பு வரும். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. சிரிப்பை தாண்டி அந்த விஷயத்துல நுணுக்கமா என்ன யோசிக்கிறோம், தட்ஸ் த மேட்டர். நான் ஒரு கூட்டத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா இது மாதிரி எவ்வளவு கூட்டங்களை அட்ரஸ் பண்ணிருப்பேன். அப்ப இவ்வளவு கூட்டங்களை எவ்வளவு ஃபெயிலியர்ஸ், எவ்வளவு சேலஞ்சஸ் இருந்தாலும் நான் பேசணும். என்னோட வேலையை சுத்தி என்ன விஷயம் இருந்தாலும் நான் செய்யணும். அது மாதிரிதான் சார். அவங்க திட்டுவாங்கிறதுக்காக நான் வேலை செய்யறேன் சார். வெரி குட், சூப்பர். யாரு லைட் ஆஃப் பண்ணீங்க? வெரி குட். அவங்க திட்டுவாங்கிறதுக்காக நான் வேலை செய்யறேன் சார். அப்படியெல்லாம் இல்லாம உங்களுடைய மனசாட்சி படி, உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு படி நீங்க வாழணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இது எல்லா கம்பெனிலையும் இருக்கிறது. ஒரு புது எம்ப்ளாயியா உள்ள வரீங்கன்னு வச்சுங்க, இங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, மற்ற கம்பெனில பாக்குறத உங்களுக்கு சொல்றேன். புது எம்ப்ளாயியா உள்ள வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. உள்ள வரும்போது சூப்பர் கம்பெனி, நல்ல எம்பி, நல்ல மேனேஜர், பக்காவா இறங்கி அடிக்கணும்டா. முத மாசம் அப்படி இருப்போம். போக போக இயல்பா இங்க அப்படி இருக்கான்னு தெரியல, பக்கத்துல கொஞ்சம் சொல்லுவான், யோ வந்தியா, வேலையை பார்த்துட்டு போயா, ரிஸ்க் எடுக்கிற, அதை எடுக்கிறது, திங்க் பண்ணிட்டு இருக்க. இப்படி மற்றவங்க எந்த நேரத்துலையும் டிமோட்டிவேட்டா யோசிக்காதீங்க, அதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக, அடுத்த கட்ட நகர்வுக்காக உண்மையா கம்பெனிக்கு உழைக்கணுங்கிற லெவல்ல வந்திருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட நபர்களை நீங்க பாராட்டலினாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த திருச்சியில ஒரு மீட்டிங், சாரோட இதுல மீட்டிங் பண்ணப்ப நான் போயிருந்தேன். அப்ப இந்த ஒரு விஷயம் சொல்றேன் எல்லாத்துக்கும். இப்ப மேடம் கூட பேசும்போது சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பேக் போன் வீட்டுல இருக்கிற மனைவி தான். உண்மையாலுமே இங்க நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களோட ஒய்ஃப் வந்து கூட்டு பண்ணனாலும் இந்த இடத்துலயும் மனசுல, ஏன்னா இந்த சிட் ஃபண்ட்ஸ்னா டெய்லி வெயிலே அலைவீங்க. ஒவ்வொரு நேரம் அந்த கோபத்துல வீட்டுல போய் தான் நம்ம காட்டுவோம் நமக்கு. ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் கூட நாட்டான் எதுக்கு, கோபத்துக்கு. அப்ப அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அப்ப இது வந்து தமிழ்ல நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னாலும் ஒரே விஷயத்த சொன்னா, மனைவி இல்லாத அகத்திருப்ப இல்லாதது ஒன்று இல்லை, உடம்படு உயிரிட என்ன மற்றம்னா மனத்தையோட இம்மிடை நட்பு. என்ன சார் புரியல, அறிந்திரீங்களா சார் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல மனைவி அப்படிங்கிற பேக் போன். நம்ம எந்த உயரம் அடிச்சு இன்னைக்கு மத்தியானம் ஒவ்வொருத்தரையும் ஹானர் பண்ண போறாங்க. அந்த உயரங்கள் வரும்போது கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆகிட்டாலும் பெற்ற தாய் தந்தை, அது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் மனைவி. ஸோ அப்போ இத்தனை பேர்த்த ப்ரௌடா நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும்னா நம்மளுடைய ஒர்க்ல, ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல எப்படி இருக்கணும், எப்படி உழைக்கணும், எப்படி யோசிக்கணும், எப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம போறது, ஓகே கம்பெனி எப்படி கொண்டு போகணும். இன்னைக்கு சார் நிறைய கம்பெனில போட்டு வாட்டி எடுக்கிறாங்க, பார்த்துருப்பீங்களா? வாட்டி எடுப்பாங்க. காலைல ஸ்டார்ட் பண்ணா சாயங்காலம் வரைக்கும் அதை பண்ணு இதை பண்ணு. அப்படி இல்லாம உங்களுடைய சுதந்திரத்துக்கு சார் சொன்னார் இருக்கேன் சார், அவங்களோட ஃப்ரீடம்க்கு நம்ம ஒர்க் பண்ண சொல்றோம். அந்த ஒரு டார்கெட் அவங்க அதை பக்காவா ஃபினிஷ் பண்றதுக்காக அவர் வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார்? சார் குவாலிட்டி இல்லாத ஒரு இடத்துல வச்சா ப்ராப்ளம் இல்லை சார், அவன் நம்ம மிஸ்டேக்னு போயிடலாம் சார். குவாலிட்டி இருந்தும் மிஸ் ஆகிறாங்க சார் சில பேர். அதுதான் சார் மெயின் மேட்டர். என்ன வருத்தப்பட்டாரு சார், அவங்களுக்கு எல்லா குவாலிட்டி இருக்கு சார், சில நேரத்துல இதை நம்ம செய்யணும், இதை நம்ம ஏன் செய்யணுங்கிற அசாதாரணத்துல மிஸ் பண்றாங்க. அதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம வந்து ஃபேமிலிக்காக ஓடணுங்கிறத தாண்டி நமக்கு உணவு தரது அந்த கம்பெனி. What we have done for ourselves will always die with us. What we have done for others is remain and it is immortal. என்ன சார் சொல்றீங்க? நமக்காக பண்றது நம்ம வாழ்க்கையில முடிய போற நேரத்துல நம்ம கூடவே இறந்துடும். அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்க நினைக்காதீங்க, நம்ம குரூப் ஆஃப் உங்களுடைய ஸ்கந்த ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிக்காக பண்றது
அவங்களே அடுத்த லெவல் கொண்டு போகணும். ஒரு எம்டி சார் பல கனவுகளோட ஆரம்பிச்சிருக்காரு, பல இடத்துல தட்டி விட்டு மேல வந்திருக்காரு, பல இடத்துல தட்டப்பட்டு மேல வந்திருக்காரு. ஓகேவா? அப்ப அவ்வளவு இடங்கள்ல கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவர் எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன இடத்த கூட குறை சொல்றதுக்கு ஆள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒரு விஷயம் தப்பா பேசுறேன்னு வச்சுக்கோங்க, இயல்பா ஒன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்ப பாசிட்டிவா பேசின மனம் எல்லாம் நெகட்டிவா மாறுமா இல்லையா? மாறி இருப்பீங்க. சே, இவ்வளவு நல்லா பேசுனியா, இந்த ஒரு வார்த்தை கேவலமா பேசியா, தப்பா பேசியா, பேச தெரியல, யோசிப்பீங்களா மாட்டீங்களா சார்? இப்ப அந்த தட்டி விடுங்கிற ஒரு வார்த்தை சொல்லல, அதுல எத்தனை பேர் யோசிப்பீங்க? இதுதான் சார் சைக்காலஜி. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் தான், நீங்க 100 நல்ல விஷயம் பண்ணிருப்பீங்க, 100 நல்ல விஷயம் பண்ணிருப்பீங்க, ஒரு இடத்துல சறுக்குனா 4 பேர் திட்ட தான் செய்வாங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம உங்களுடைய போக்கஸ், உங்களுடைய டார்கெட், இதெல்லாம் பணத்துக்காக மட்டும் பேசல சார், உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி, உங்களை நம்பி தந்த மேனேஜ்மெண்ட், அதுக்காக தான் சொல்றேன். இப்ப ஃபைனலா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாலும் ஒரே ஒரு விஷயம் மெயினா அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு டீம்னா ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட், அது உங்க எல்லாத்தையும் நான் ஒன்று பார்க்குறேன். அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் எங்கேருந்து தொடங்குது? நம்பிக்கைங்கிறது. சார், ஒரு ஜாப்ல நீங்க எவ்வளவு கம்பெனிஸ் போங்க, ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒரு ஆளை எடுக்கும்போது இவன் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் எடுக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி அவங்க சொன்னா என்ன தோணும்னா, ஐஸ் வைக்கிறாங்க, நம்ப கூடாதுடா, இப்படிதான் நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு எம்ப்ளாயி எடுக்கும்போது இவன் நாளைக்கு நம்ம கம்பெனி எந்த லெவலுக்கு கொண்டு போக போறான், இவன் போடுற சின்ன எஃபர்ட் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போக போகுது, இதுதான் சார் ஒவ்வொரு எம்ப்ளாயி எடுக்கும்போது ஒருத்தர் யோசிக்கிறது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்றோமாங்கிறத நீங்களே அனலைசிஸ் பண்ணுங்க. இப்போ நான் மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இதுல நீங்க அப்படியே மாறி ஒர்க் பண்றதெல்லாம் தாண்டி அதெல்லாம் மேட்டர் கிடையாது. உங்களுடைய மனசாட்சி படி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளவு டார்கெட்டா இவ்வளவு முடிச்சிருக்கோம், அடுத்து இவ்வளவு முடிக்கணும், we have number of days. அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த நேரத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனா இருக்கட்டும், தன்னோட தொழில சக்சஸ் பண்ண எல்லாருமே இருக்கணும். எப்படி நாளை தொடங்குறாங்க தெரியுமா? நம்ம எப்படி நாளை தொடங்குறோம்? போன் எடுப்போம், எம்டி கால் பண்ணியிருக்காரா, சைலண்ட்ல போட்டுருவோம், ஓகே. அடுத்தது ஒவ்வொருத்தரா, அடுத்த மேனேஜர் மணியன் சார் கூப்பிடுறாரு, கட் பண்ணி விடுங்க சார், இப்பதான் சார் கிளம்பிட்டேன், இந்த கிளைண்ட் முன்னாடி சார் இருக்கிறேன் சார், காசு வாங்க போறேன் சார் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பயத்திலே நாளை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணா, ஸ்டீவ் ஜாப்ஸ், நீங்க படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், நான் கேட்டு அதிகமா படிச்ச விஷயம். ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது எப்படி தொடங்குறாரு தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணி தொடங்குங்க. எப்படி தொடங்குறாரு அப்படின்னா, I have looked into the mirror every day and I asked myself, first இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன், யார் இங்கிலீஷ்ல சொல்றேன் தப்பா நினைச்சிராதீங்க. I have looked into the mirror every day morning and I asked myself, but today was the last day of my life, would I want to do what I am about to do today? என்ன சொல்றான்? இன்னைக்கு என்னுடைய கடைசி நாளா இருந்தா நான் எப்படி வர்க் பண்ணணும்? Once a person refused to invest in a company, later it became as Amazon. நீங்க நிறைய சீட்டு கேட்கும்போது சொல்லுவோம், எப்பா எப்படிப்பா நம்ப முடியுமா அப்படிலாம் பேசுவோம். நாளைக்கு இதே பெரிய கம்பெனியை மாறதுக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, சார் அன்னைக்கே போடலாம் இருந்தேன் சார், கொஞ்சம் ஒரு பெரிய கோடிக்கணக்கில் சேர்த்து போடலாம் நினைச்சா இப்ப எடுத்துங்க சார் அப்படிமா. எப்ப நீங்க ப்ரூவ் பண்றீங்களோ அப்ப எல்லாமே இது எல்லாம் சொல்றதா டிராபேக்கா பேசுறவங்க எல்லாம் உங்களுக்கு பேக்ல உங்களுக்கான விஷயங்களை ஒரு பேக் போனா செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி, இந்த எம்டி, நல்ல மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட், நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு ஃபேமிலி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி அடுத்த கட்ட பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்கிறதோட நம்ம இத்தனை நாள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம மேனேஜ்மெண்ட் எப்படி வச்சிருக்காங்க, இனிமே எப்படி ஒர்க் பண்ண போறோம், திங்க் பண்ணுங்க. திங்க் அபவுட் இட். யூ ஹேவ் a long journey, you have started a milestone. நல்லா வந்திருக்கீங்க, இன்னும் சிறப்பா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க, வயசானவங்களும் இருக்காங்க. வயசானவங்கள்ட்ட கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கத்துக்கோங்க. இந்த வேவ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைல்ஸ்டோனா ஜர்னியா இருக்கட்டும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a long journey. எப்படா முடிப்பான்னு நினைக்கிறவங்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.